இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி துலாம் ராசி. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன, இந்த துலா ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த துலா ராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்குன்னு இல்லை, பொதுவாகவே நல்ல ஒரு மழை பெய்யக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் இருக்குது. அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளில் பெரிய பேரிடர்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தீ, அதே மாதிரி காற்றினால சில பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கால்நடைகள், விவசாயிகள் இந்த துறையெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விபத்துகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாம்பு, தேள், பூரான் உள்ளிட்ட விஷ பூச்சிகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாகும். இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் கடகராசியில் பயிற்சியாக இருக்கிறார். இதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அஷ்டலட்சுமி கடாசம் பெற்ற ஒரு மாதம். ஆடி கிருத்திகை, ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி பூரம், இதெல்லாம் இந்த மாதத்தோட மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். கடவுளோட ஆசி பரிபூரணமாக நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் தான். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் பெண்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை தோறும், மற்ற எல்லா நாட்களையும் பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் வீட்டில் ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த அம்மனுடைய அருளால் உங்களுடைய வீட்டில் நடைபெற்ற இந்த சுபகாரியங்கள்லாம் தடைபட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. முடிந்தால் ஆடி வெள்ளியில் அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த அம்மன் ஆலயங்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானத்தை கொடுத்துடுவாங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சரி, இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். துளாராசிக்கு சுக்கிரன், குரு இந்த 2 கிரகங்களுடைய பார்வை கூட்டு அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குருவோடைய பார்வை இருக்கிறதுனால வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு நன்மை நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த சில நாட்களாக நிறைய கடன் பிரச்சனை, நிறைய இடர்பாடுகளை சந்திச்சிட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த துளாராசி அன்பர்கள் வாழ இருக்காங்க. கடந்த சில நாட்களாக நிறைய தடைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே இனி மாற இருக்கு. நிறைய நற்பலன்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு, வெளி மாநிலங்களிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு போகலாம், வெளிநாட்டில் போய் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், வெளி மாநிலத்தில் போய் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு நினச்சவங்க, வெளியில் எங்கேயாவது பயணம் போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஏற்ற மாதம். ஏன்னா ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. வருகின்ற வாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலுமே தைரியமாக தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க. அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும்
ரொம்ப யோகமான வாரமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். தொழில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த காலத்தில் சின்ன சின்ன நஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அந்த நஷ்டங்களெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு லாபத்தை வருகின்ற வாரத்தில் எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. எப்போவுமே குழந்தைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. குழந்தைகளுடைய செயல்பாடுகளை அங்கங்கே கவனிச்சிக்கிட்டே இருங்க. அவங்க கரெக்டாக இருக்காங்களா, கரெக்டான பாதையில் போகிறாங்களா அப்படிங்கிறத கவனமாக நுணுக்கமாக ஆராய்ஞ்சிட்டுக்கிறது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படும். இந்த துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேதுவும் இருக்கிறதுனால நினைத்த வேலையை கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. வர வேண்டிய பணம்லாம் கரெக்டான டைமில் வரும். வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய சேமிப்பு கூட படிப்படியாக உயரும். வீட்டில் கூட புதிதாக ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு ஆடம்பர பொருளை இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் இறங்க வேண்டாம். அப்படி இறங்குனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் தான் மற்றவங்கள டக்குன்னு நம்பிடுவீங்களே, அந்த மாதிரி வெளி நபர்களை கொஞ்சம் டக்குன்னு நம்பிடுவீங்க. அதனால் சின்ன சின்ன கெட்ட பெயர்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் இறங்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. குருவோடைய பார்வை உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறதுனால அவரோட கூட சூரியனுடைய நிலையும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசாங்க உத்தியோகமே ஒரு சிலருக்கெல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் முயற்சியை மட்டும் அதிகமாக பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணிட்டு சரி இது வேலை கிடைக்கல நம்ம ஏதாவது வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ண வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அரசு வழியில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. செலவு செய்யும் போதும் சரி, அதே மாதிரி ஏதாவது முக்கிய பொருள்கள் வாங்கும்போதும் சரி, இந்த லிமிட்டில் இந்த விலையில் நம்ம இந்த பொருளை வாங்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு, சூரியன், செவ்வாய், கேது இந்த கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். வேலையில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் எந்த ஒரு மங்களகாரியமும் நடக்கலை, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய், வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் அல்லது அம்மன் ஆலயங்களை போய் அம்மனை ஒரு விளக்கு போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட பெண்கள் இந்த ஆடி மாதத்தை தவற விட்டுறாதீங்க. மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா அம்மனுக்குரிய அம்மன் வழிபாட்டுக்குரிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் தவறாமல் பெண்கள் அனைவருமே வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கேற்றி ஒரு வழிபாடு செய்கிறது. அதேமாதிரி முடிந்தது அப்படின்னா அருகில் ஏதாவது வேப்பிலை இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சு அம்மன் வழிபாட்டை அம்மனை நினச்சி வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். அந்த அம்மனை கூட வந்து இருக்கிற மாதிரி ஒரு
ஃபீல் ஆகும். அதனால் அம்மன் வழிபாடை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி உங்களால் முடிந்தது அப்படின்னா அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு போய் உங்களால் முடிந்த உணவு தானம் வழங்கிட்டு வாங்க. அது அரிசியாக இருக்கலாம், வெல்லமாக இருக்கலாம், சர்க்கரையாக இருக்கலாம், கூழ் காய்ச்சி ஊற்றுறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவு தானத்தை வழங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். சரி, இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.